ஃபிடே ரேட்டிங் வந்து நம்ம எப்படி வாங்குறது? ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபிடே ரேட்டிங் நீங்கள் வாங்குறதுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ஃபிடே ரேட்டட் ஈவெண்ட் வந்து விளையாடணும். அதுக்கு விளையாடுறதோட மட்டும் இல்லாமல் சில லிமிடேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ரேட்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி நம்ம வந்து சிம்பிளாக சொல்லலாம். ரேட்டிங் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபிடே ரேட்டட் ஈவெண்ட் வந்து விளையாடும்போது மினிமம் நீங்கள் 5 ரேட்டட் பிளேயரோட நீங்கள் விளையாடி ஆகணும். சப்போஸ் ஒரு ரேட்டிங் டோர்னமெண்ட்டில் நீங்கள் 3 தான் ஆடிருக்கீங்க, ஆனால் ஒரு பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரேட்டிங் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ குமுலேட்டிவாக கிட்டத்தட்ட 26 மாதம் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேயரை மீட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் வந்து கொடுப்பாங்க. மினிமம் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் 1400க்கு மேலே இருக்கணும். நீங்கள் வந்து இனிஷியல் ரேட்டிங் வந்து ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ரேட்டிங் வந்து 1400க்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தியரட்டிக்கலாக 1400 இருக்கக்கூடிய 5 ரேட்டட் பிளேயரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து 2.5 பாயிண்ட் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 1400 ரேட்டிங் வந்து ஓப்பன் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா 1500 இருக்கக்கூடிய ரேட்டட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் 5 பேரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப 2.5 எடுத்தீங்க அப்படின்னா அதே போல் உங்களுக்கு 1500 ரேட்டிங் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தியரட்டிக்கல் கேல்குலேஷன் தான். ஃபிடேவோட கேல்குலேட்டர் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியல் கேல்குலேஷனுக்கு இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். உங்களுடைய கே ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும், நிறைய இருக்குது. ஸோ கே ஃபேக்டர் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் சேஞ்சஸ், ஆவரேஜ் ரேட்டிங் ஆஃப் த பிளேயர்ஸ் யூ மீட், நம்பர் ஆஃப் வின்ஸ்னு சொல்லி நிறைய ஃபேக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.